வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரெண்டமாக சேவ் பண்ணி வச்சிருக்க மீம்ஸ்க்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் இமேஜில் வரும் இல்லையா, அதை மாதிரி உங்கள் பிரச்சனைகளை எழுதி அதை சர்க்கிள் பண்ணி 2 லைன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே பாஸ் ஆகிடும். ஸ்டாப் ஆகாது, அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த இங்கு காய்ந்தப்போ அந்த மை காய்ஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ அது என்ன ஆகும், அந்த பிரச்சனை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். Comments: If I put my problem in Ziploc and freezer, police will arrest me. ப்ரோ இருட்டா இருக்கு ப்ரோ, எங்க இருந்துடா வரீங்க? She herself is trying hard to laugh. கரண்ட் போயிட்டா மறுபடியும் அந்த பிரச்சனை மெல்ட் ஆகிருமே. Couldn't stop my laughter, வேற லெவல். நெக்ஸ்ட் டே, போது நீ பார்த்தது லைக்கை போட்டு போ சொல்கிறாரு. லைக்கை போட்டு போங்க நண்பர்களே. தொலைஞ்சு கையில் என்ன வச்சுருக்கேன் மாதிரி டானிக்க பாட்டில், சளி மாட்டில். டானிக்கு பாட்டிலா? வைட்டமின் வாட்டர் 0. நம்ம அஜித்துக்கு சுத்தமாகவே பார்வை பிறந்ததுலேருந்தே தெரியாது. 0 சுகர், சர்க்கரை கம்மியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, நான் செத்து போயிருதான். நாம் தண்ணியில் எவ்வளோ நேரம் உயிரோட இருப்போம்? ஒரு அரை மணி நேரம் உயிராக இருப்போம், அவ்வளோ தான் செத்து போன மீன் வைக்கிறீங்களா? செத்து போன மீனா? இதில் பாரு, இதெல்லாம் ஐஸ் மீன் இல்லை, 1 மாசம் மீன் இல்லை, உடனே போய் பிடிச்சி உடனே எடுத்துனா இருக்குது. செத்துருச்சுன்னா அங்கிருந்து நாங்கள் தொட்டி போட்டோம், மேய்ச்சினா இப்படிதான் எடுத்துனா வைக்க முடியும். ப்ரோ வாயடிச்சு நிற்கிறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எதனா கேள்வி கேட்கணும்னு கேட்குறேன் அந்த பாப்பா. சேனல்ஸ் நீட் போத் நாலேஜபிள் அண்டு ஆங்கர் அண்டு ஆடியன்ஸ். நெக்ஸ்ட்டு, முடிச்சுட்டு என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். பேம்பஸா? ஓ, ஃபேமஸ் ஆகணுமா? நெக்ஸ்ட்டு, மத்தியானம் உச்சி வெயில சட்டையை கலட்டிட்டு உப்புல படுறான்னு சொல்லும் போது எதுவுமே யோசிக்காம படுத்தேங்க. நைட்டு 2 மணிக்கு வேப்பங்களை கட்டிட்டு நான் ரோட்ல டான்ஸ் ஆடுறான்னு சொல்லும் போது டான்ஸ் ஆடினேங்க. உன் தலையில சாணி அள்ளி ஊத்துறான்னு சொல்லும் போது எதுவுமே யோசிக்காம ஊத்திக்கிட்டேன். நான் ரோட்ல நைட்டியை போட்டு நடந்து சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே நடந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு நான் ரோட்ல இருந்து குளிர் போறோம்னு சொல்லும் போது எதுவுமே யோசிக்காம குளிச்சேங்க. சாப்பாடை கொண்டு வந்து நான் ரோட்ல உட்காந்து சாப்பிட்றான்னு சொன்னீங்க, அதையும் பண்ணேன். அது பார்த்தாது பச்சை மிளகா எடுத்து வச்சு வெறும் வாயில சாப்பிட போறோம் நீங்க, அதையும் பண்ணேன். பீரை வாங்கி குளி போறோம் நீங்க, எதுவுமே யோசிக்காம பீரை வாங்கி குளிச்சேங்க. இவ்வளவு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் எத்தனையோ ஆட்ட கத்தி சொல்றேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு, யாருமே பண்ண மாட்டீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற டாஸ்க் எல்லாத்தையும் நான் பண்ண ரெடியா இருக்கேங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல பார்ப்போம். பாய். யாரா உங்ககிட்ட கேட்டா? யாரா நீ? டிஜிட்டல் பெக்கர்ஸ். மீ டூ ப்ரோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. நானும் பெரிய யூடியூபர் மாதிரி ஸ்கேம் பண்ணணும் ப்ரோ. நீங்களாச்சும் ஷவுட் அவுட் கொடுங்க ப்ரோ. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாரு வியூஸுக்காக. என்னடா வாழ்க்கை இது? பாத்தியாப்பா தம்பி, பேம்பஸாக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தியா? அசால்ட்டாலாம் பேம்பஸ் ஆக முடியாது. உனக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்கு, அதுக்காகலாம் நீ பேம்பஸ் ஆகிட முடியாது. அதுக்கெல்லாம் முக்கியமாக 2 வேணும். நெக்ஸ்ட்டு, எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். ஓகேன்னு மட்டும் தலையாட்டேன். மாமா உங்க வீட்டுல வந்து when someone watches cringe reels in front of me. மாமா உங்க வீட்டுல வந்து கரெக்ட். அவனை இத்தனைக்கு ஹெட்செட் வச்சுக்கிட்டு அது மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தா இன்னும் செம்ம டென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு, उज़ैद तू मुझे बहुत पसंद है, मुझे विनोद बिल्कुल पसंद नहीं है. என்ன நடக்குதுங்க? we reached the end. அவ்வளோதான், வருஷம் வேறு முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் போட்ட பர்ஃபார்மன்ஸில் என்னை மீட்டிங்கில் படித்து தூக்கினாலும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். ஐ வாஸ் ஃபெயில்டு. குட் பை.